ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு சுடுகாட்டு ஊழியரும் ஒரு குடும்பத்தினரும் தலைச்சன் பிள்ளை மண்டை ஓட்டை எடுத்து ஒரு மாந்திரிகவாதியிடம் கொடுத்து அதன் பிறகு இவர்களுக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க, அதில் போயிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 1970 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது நரேஷ் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவர் இருக்கக்கூடிய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1970 காலகட்டத்தில் மாரியப்பன் மற்றும் தங்கமணி அப்படின்ற தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாரியப்பனுக்கு தோராயமாக அந்த காலகட்டத்தில் 40 வயசு இருந்திருக்குங்க. இந்த இருவருக்கும் திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்கள் கடந்திருக்கும். ஆனாலுமே குழந்தையே இல்லை. இருந்தாலுமே நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு துணை அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு இவங்க தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய வீட்டுக்கு வெளியவே ஒரு கிணறு இருக்குங்க, நீர் இருக்கக்கூடிய ஒரு கிணறு. அந்த கிணறுல தாங்க தண்ணி இருக்கக்கூடிய காரணத்தினால சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட முன்னாடியே வந்து கேட்டுக்கிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போவது வழக்குங்க. ஆனாலுமே யார்கிட்டயுமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டாங்க இந்த தண்ணி கொடுக்கறத தவிர. அப்படியே போயிட்டு இருக்கும்போது தாங்க தோராயமாக ஒரு நாள் இந்த மாரியப்பன் அப்படின்றவர் வந்து வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தாங்க வேலை போயிருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய மனைவி தங்கமணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கொல்லப்புறத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி குளிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே யாரோ ஒரு பெண்மணி அத்தை நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே யார் மணி பாமாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த பெண்மணி ஆமா நான் பாமா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தாங்க. அந்த பெண்மணிக்கு தோராயமாக ஒரு 14 வயசு தான் இருந்திருக்கும். அவங்க வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ தண்ணி எடுத்துட்டு போமா அப்படின்ற மாதிரி தாங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தங்கமணி சொல்றாங்க. அதன் பிறகு இந்த பாமா தண்ணி எடுத்துட்டு இருக்காங்களே அந்த கிணத்துல திடீர்னு டம்முன்னு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தங்கமணின்ற பெண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை குடத்தை வந்து டம்முன்னு போட்டாலோ அதனாலதான் இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே 4-5 பெண்கள் மட்டும் ஆண்கள் நின்று கத்திட்டு இருக்க மாதிரி கேட்குது. உடனே அவசர அவசரமாக குளிச்சுக்கிட்டு இந்த தங்கமணின்ற பெண்மணி வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிணத்தையே எட்டினபடி பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் கிணத்தையே எல்லாரும் குனிஞ்சு எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பக்கத்திலே வந்து அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இருக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாமான்ற பெண்மணி வந்து அந்த கிணத்துக்குள்ளேயே குதிச்சபடி இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த பெண்மணி வந்து ஆல்ரெடி குதிக்கும் பொழுது வந்து டம்முன்னு சத்தம் கிடச்சு இல்லையா, இவங்க கூட குடத்தை வந்து கை நழுவி உள்ள போட்டாங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனா குடம் வந்து உழுகலங்க. இந்த பெண்மணி தான் வந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பெண்மணி வந்து இந்த கிணத்துக்குள்ள குதிச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கடந்திருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதனால தாங்க இவங்க உள்ளுக்குள்ள குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால அந்த பெண்மணி வந்து உள்ள கிடக்குறாங்க அப்படின்ற விஷயமே தெரியல. அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து யதார்த்தமாக தண்ணி பிடிக்கிறதுக்காக இந்த கிணறு கிட்ட நெருங்கி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இந்த பெண்மணி வந்து அந்த கிணத்துக்குள்ள வந்து மாண்டு போய் கிடக்கிறத வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. உடனே இந்த பாமான்ற பெண்மணியோட குடும்பத்தினருமே அந்த கிணத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அதாவது இந்த தங்கமணியோட வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. என்னாச்சு, ஏன் இந்த பெண்மணி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த தங்கமணி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பொண்ணுக்கு வந்து 14 வயசு தான் ஆகுது, நான் என்னுடைய உறவுக்கார ஒரு பையனுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு துளி கூட விருப்பமே இல்லை. அதை எத்தனையோ தடவை எங்கள் கிட்ட சொன்னா. இருந்தாலுமே வந்துட்டு நாங்கள் வந்து வயசு பொண்ணை வந்து வீட்டில் வச்சிருக்க முடியாது இல்லையா, அதனால தான் எங்களுடைய உறவுக்கார பையன்கிட்டே வந்து திருமணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் கட்டாயமாக திருமணம் பண்ணி ஆகணும், இன்னும் ஒரு வார காலகட்டத்திலே பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். அதுக்கடையில் இந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணிட்டாலே, நாங்கள் பண்ண மிகப்பெரிய தப்பே அவளை வந்து இந்த தனியாக விட்டுருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு தலையில் அடிச்சபடி எழுதிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே இந்த வேலைக்கு போனார் இல்லையா மாரியப்பன், அவருமே வீட்டுக்கு வந்துருக்காரு. அதன் பிறகு அந்த பெண்மணியோட சடலத்தை எடுத்துகிட்டு போய் சுடுகாட்டில் போய் இறுதிச் சடங்கெல்லாம் நடத்திட்டு அவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு வார காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் தாங்க இந்த மாரியப்பன் மற்றும் தங்கமணியோட வாழ்க்கையில் அமானுஷ காற்றை வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரம் தோராயமாக நடுநிசி நேரம் இருந்திருக்கும். அந்த நேரம் முழுக்க
முழுக்கவே இவங்களுடைய வீட்டுக்கு வெளியவே யாரோ ஒரு பெண்மணி வந்து கொலுசு போட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரி சலங்கா சத்தம் மாதிரி தாங்க கேட்டிருக்கு. இந்த சத்தம் வந்து ஒருவேளை மாட்டுக்கு காலில் வந்து சலங்கை கட்டி தான் எப்படி இருக்கும், ஒருவேளை அதனால தான் இப்படி கேட்குதோ அப்படின்ற மாதிரி தாங்க சந்தேகத்தில் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனால் இந்த சத்தம் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கே, ஒருவேளை வேற யாராவது இருக்குமா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட இந்த மாரிய பொண்ணு இவங்களுடைய மனைவியும் இவங்களுடைய வீட்டோட கதவை திறந்து பார்க்குறாங்க நடுநிசி நேரத்தில். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இருவருக்குமே வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சின்னு தான் சொன்னோம். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் எடுப்பாங்க இல்லையா கிணறு, அந்த கிணறுக்கு மேலேயே ஒரு பெண்மணி வந்து பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு காலில் கொலுசை போட்டுட்டு ஆட்டினபடி உட்காந்துருக்காங்க. அப்படி உட்கார்றது மட்டும் இல்லாமல் அந்த கிணத்துக்குள்ள வந்து குதிக்கிற மாதிரி தாங்க அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு காலை ஆடிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அந்த பெண்மணி பாமா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்த உடனே இந்த பாமான்ற பெண்மணி, அத்தை மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சபடி பேசிக்கிட்டு திடீர்னு அந்த கிணத்துக்குள்ளே குதிக்கிறாங்க. உடனே இந்த இருவரும் வந்து மிரண்டு போயிட்டு அந்த பெண்மணி ஏற்கனவே இறந்துச்சுல அப்படின்ற ஞாபகமே கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த கிணத்துக்கிட்ட ஓடி போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த பாமாற்ற பெண்மணி அந்த கிணத்துக்குள்ள குதிச்சாங்க இல்லையா, அதுக்கான தடையுமே இல்லை. அதன் பிறகுதாங்க இவங்களுக்கு ஒரு விஷயமே புரிதட்ட ஆரம்பிச்சிருக்குது. அந்த பெண்மணி தான் இறந்து போய் ஒரு வார காலகட்டம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம பார்த்தது வந்து உண்மையிலேயே வந்து என்னவா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாக இரவு நேரத்தில் வந்து சலங்க சத்தம் கட்டுச்சு. ஒருவேளை அந்த பெண்மணியோட ஆன்மா தான் வந்து வளம் வந்துட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரியாங்க ரெண்டு பேரும் மிரண்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம யார்கிட்டையும் சொல்ல வேணாம், நம்ம வேற ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியாங்க இவங்க வந்து பல்ல கடிச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாகவே இரவு நேரத்தில் இவங்களுடைய வீட்டோட கதவை தட்டுறதும் அது மட்டும் இல்லாமல் அழுகுரல் சத்தம் கேட்கறதும் இந்த மாதிரியே தாங்க அந்த பாமாற்ற பெண்மணியோட ஆன்மா பயமுறுத்திக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு கட்டத்தில் இதை வந்து நம்ம வேற ஏதாவது ஒரு வழி கொண்டு போகணும், இல்லை அப்படின்னா நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்களுடைய கிராமத்தோட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அந்த மாந்திரிகவாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு துஷ்ட மாந்திரிகவாதி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர்லாம் கிடையாதுங்க, பில்லி சுனியம் செய்வனை ஏவலில் ஈடுபடக்கூடிய ஒரு துஷ்ட மாந்திரிகவாதி தான். அந்த மாந்திரிகவாதியை பார்த்த உடனே இவங்க வந்து சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு நடந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. உடனே அந்த மாந்திரிகவாதி வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் வந்து தானாகவே நடந்த அனைத்து விஷயத்தையுமே அப்படியே ஒப்பிச்சிருக்கிறாருங்க இந்த கணவன் மனைவி கிட்ட. அந்த மாந்திரிகவாதியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜடாமுனி தாங்க. உடனே இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி வந்து மிரண்டு போயிட்டாங்க. அந்த ஆன்மா வந்து நீங்கள் எப்படியாவது வந்து அடக்கி வைக்கணும், இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னே தெரியாது, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தொடர்ந்து வந்து ரிச்சுவல் ஸ்டடி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அந்த மாந்திரிகவாதி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி இருவருக்குமே வந்து இறக்கூட நடுங்கி போச்சுங்க. அப்படி அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்லிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து இந்த கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போனாங்க இல்லையா அந்த பாமாற்ற பெண்மணி, அந்த பெண்மணி வந்து வயசுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருடம் கூட ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நிராசையாக தான் அந்த பெண்மணி வந்து துர்மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுடைய ஆன்மா வந்து அடக்கி வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் என்கிட்ட வந்த மாதிரி சரி, இல்லை வேற எந்த ஒரு மாந்திரிகவாதி அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர்கிட்ட போய் கேட்டாலும் சரி, இதையே தான் சொல்லுவாங்க, அந்த ஆன்மாவை வந்து என்னால் அடக்க முடியாது, நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி ஊனு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களை நம்பி தான் சாமி நாங்கள் வந்திருக்கோம், நீங்கள் தான் இதுக்கான சரியான பதிலை வந்து சொல்லணும், என்ன வேணாலும் கேளுங்க, நாங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த மாந்திரிகவாதி மறுபடியும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறாரு. அந்த ஆன்மாவை அடக்கி வைக்கணும் அப்படின்னா வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை வச்சு முழுமையாக என்னால் வந்து மாற்ற முடியாது, அதுக்காக எனக்கு எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படுது, அதாவது அதிக சக்தி தேவைப்படுது, அப்படி இருந்தால் மட்டும் தான் அந்த ஆன்மாவை வந்து என் வசப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரி சாமி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மாந்திரிகவாதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிராமத்துலையோ அல்லது வேறு ஒரு கிராமத்துலையோ கிட்டத்தட்ட 1 வருடத்துக்குள்ளே வந்து இறந்து போன துர்மரணம் அடைஞ்ச தலைச்சன் பிள்ளை மண்டையோடு தான் எனக்கு வேணும், அந்த மண்டையோட வச்சு தொடர்ந்து ஒரு 3 நாள் நான் பூஜை பண்ணால் மட்டும்தான் அந்த ஆன்மா வந்து என் வசப்படுத்த முடியும், இது உங்களால் செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து திருன்னு முடிச்சிருக்காங்க. தலைச்சன் பிள்ளைனா என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மாந்திரிகவாதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுடைய குடும்பத்தில் வந்து மூத்த பிள்ளையாக பிறப்பாங்க இல்லையா, அந்த மூத்த பையன் அதாவது ஆண்மகனுடைய மண்டையோடு தான் எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்மகன் வந்து இறந்தபடி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்மகன் வந்து துர்மரணம் அடைஞ்சிருக்கணும், அப்படி அடைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த ஆன்மாவை வச்சு இந்த ஆன்மாவை வந்து கட்டுப்படுத்தி என் வசப்படுத்த முடியும், இது உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லை அப்படின்னா இப்பயே நீங்கள் கிளம்பி போயிருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து கேட்டு பார்த்தாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஆன்மா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து மயான பூஜை செய்கிறது, இது எதுவுமே வந்துட்டு சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சொல்லவே கூடாது, நீங்கள் வெளியே மூச்சே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எப்படியாவது அந்த மண்டவோட வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம், நீங்கள் வந்து கொஞ்சம் காத்திருங்க சாமி அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இந்த கணவன் மனைவி இருவருமே இவங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தாங்க பித்து பிடிச்சபடி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய கிராமத்தில் வந்து விசாரிச்சு பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி யாருமே துர்மரணம் அடையவே இல்லை.
இந்த பெண்மணி பாமா இறந்து போனாங்க இல்லையா, அவங்களை தவிர வேற யாருமே வந்து துர்மரணம் அடையலைங்க. அந்த சமயத்தில் இவங்களுடைய கிராமத்திலிருந்து ஒரு 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தாங்க போகிறாங்க. அப்படி போகும்பொழுது எதர்ச்சியாக ஒரு டீ கடையில் வந்து விசாரிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய டீ கடைக்காரர் சொல்லக்கூடிய விஷயத்தை கற்று இவங்க இருவருமே வந்து தூக்கி வாரி போட்டுருக்குது. அப்படி இந்த டீ கடைக்காரர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த கிராமத்தில் வந்து ஒரு பெண்மணியும் ஒரு பையனும் வந்து தீ குளித்து மாண்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து அடக்கம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அடுத்தடுத்து அவங்க கிட்ட வந்து கேள்வி அடுக்கா கேட்கவே இல்லை. என்ன காரணம், இதை பற்றி ஏன் நீங்கள் தொடர்ந்து விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க இல்லையா. அதனால டைரெக்டாக போய் அந்த சுடுகாட்டோட ஊழியரே நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இந்த மாரியப்பனும் தங்கமணின்ற பெண்மணியும் போயிருக்காங்க. அப்படி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டு ஊழியர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவருமே அதே விஷயத்தை தாங்க சொல்கிறாங்க. அப்படி அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரியப்பனோட கிராமத்திலிருந்து 2 கிராமம் தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த பெண்மணி தாங்க. அவங்களுடைய கணவர் மட்டும் இல்லாமல் ஒரு 8 வயசு பையனோட தாங்க அவங்க வந்து குடும்பமாக வாழ்ந்துருந்துருக்காங்க. அந்த சமயத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை ஏற்பட்டதில் இவங்களுடைய கணவர் வந்து கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. கணவனே நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்து இவங்க மேலே வந்து தீ பற்ற வச்சு எரிஞ்சிருக்காங்க. தன்னுடைய அம்மா வந்து தான் கண்ணு முன்னாடியே வந்து சாகுறாங்களே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களுடைய பையன் வந்து காப்பாற்றுறதுக்காக அந்த குடிசைக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. அப்படி குடிசைக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த இருவருமே வந்து அப்படியே தீ பிடிச்சி அதே இடத்துல கருகி இறந்து போயிருக்காங்க. அதன் பிறகு ஏற்கனவே எரிஞ்சு போயிட்டு இறந்துட்டாங்க. இவங்களை எதுக்கு மறுபடியும் சுடுகாட்டில் போய் தகன மடியில் வந்து எரிக்கணும், நம்ம வந்து புதைச்சிட்டே வந்துடும் அப்படின்ற மாதிரி தாங்க சுடுகாட்டுக்கு கொண்டு போய் ஒரு சமாதியாக அடக்கம் பண்ணிட்டு 2 சடலத்தையுமே ஒரே சடலமாக அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படி தான் நடந்துச்சு. சரி, இந்த விஷயத்துக்கும் நீங்கள் எதுக்கு தேடி வந்திருக்கீன்றதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி அந்த சுடுகாட்டு ஊழியர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது இந்த கணவன் மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாந்திரியவாதி சொன்னார் இல்லையா, அதே விஷயத்தை தாங்க அந்த சுடுகாட்டு ஊழியர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த தலைச்சன் பிள்ளை மண்டையோட வந்து எங்களுக்கு வந்து வேணும், நீங்கள் எப்படியாவது வந்து எடுத்து கொடுங்க, நாங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் அந்த சுடுகாட்டு ஊழியர் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க. இப்படி இருந்து போனவருடைய சடலத்தை வந்து நீங்கள் அடுத்த ஆளுக்கு கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது மிகப்பெரிய பாவம், எடுத்து கொடுத்த எனக்கும் தான் பாவம், என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இந்த மாரியப்பனும் இவங்களுடைய மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இருந்து போன ஒரு பையனை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் இப்போ உயிரோடு இருக்கிறோம், ஆனால் ஒரு ஆன்மா கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்களுமே உயிரை விட்டுருவோம்னு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கள் உசுரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து தெய்வமாக தெரியுங்க அப்படின்ற மாதிரி அந்த சுடுகாட்டு ஊழியருடைய காலிலே விழுந்திருக்காங்க. அதன் பிறகு அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பணமும் எனக்கு கொடுக்க தேவையில்லை, உங்கள் உசுரை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த முயற்சியில் வந்து ஈடுபடுறேன், கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களே இந்த சுடுகாட்டுக்கு வந்து தோராயமாக நடுநிசி நேரத்தில் நீங்கள் வந்துருங்க, அதே மாதிரி அந்த மண்டை ஓட்டம் உங்களுக்கு எடுத்து நான் கொடுத்துறேன் அப்படின்னு மாதிரி தாங்க அந்த சுடுகாட்டு ஊழியர் சொல்லி இவங்களை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. அப்படி அந்த 8 வயசுல தீப்பிடித்து மாண்டு போனார் இல்லையா, அந்த நபருடைய பேர் தாங்க சிவானந்தம். அந்த சிறுவனுடைய சமாதிக்கு போய் அவருடைய மண்டை ஓட்டை எடுத்துட்டு வர்றதுக்காக இந்த கண்ணன் மனைவி 2 நாட்களுக்கு பிறகு அதே மாதிரியே நள்ளிரவு நேரத்தில் அந்த சுடுகாட்டுக்கு போறாங்க. அப்படி சுடுகாட்டுக்கு போகக்கூடிய இந்த 2 நபர்கள் போக அந்த சுடுகாட்டு ஊழியர் தாங்க கூட இருந்திருக்கிறாரு. அதே மாதிரியே அந்த சமாதியை வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க வந்து சமாதியாக அடக்கம் பண்ணி கொஞ்ச நாட்கள் கடந்துருச்சு அப்படின்றனால அங்கே இருக்கக்கூடிய தெருநாய்கள் வந்து ஆல்ரெடி மண்ணை வந்து தோண்டி போட்டிருக்குது. அதனால அந்த சிவானந்தத்துடைய தலையான அந்த மண்டை ஓடு இல்லையா, அது வந்து இவங்களுடைய கண்களுக்கு சீக்கிரமாகவே தட்டுப்பட்டிருக்குதுங்க. உடனே அந்த மண்டை ஓட்டை எடுத்து இந்த கணவன் மனைவி கிட்ட இந்த சுடுகாட்டு ஊழியர் கொடுத்துருக்கிறாருங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே திரும்ப திரும்ப வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இதை நோட் பண்ண இந்த கணவன் மனைவி வந்து என்னாச்சு, எதுக்கு நான் அங்கங்கே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி இருவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் இந்த சுடுகாட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த சமாதி கிட்ட நெருங்கினேன் இல்லையா, அந்த சமயத்துலேருந்தே நானும் பார்த்துட்டு இருக்கேன், நான் நிற்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஒரு மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட தான் இந்த சிறுவனுடைய ஆன்மா தத்ரூபமாக நிற்கிது. அதை வந்து என்னை பார்த்தபடி இப்படி முறைச்சபடி ஓன்னு அழுதுகிட்டு இருக்குது. இந்த காட்சியை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நடுங்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்களும் பயந்துருங்க அப்படின்றக்காக தான் நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. உடனே இந்த இருவரும் வந்து அந்த மரத்துக்கிட்டே பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த சிறுவன் நிற்கக்கூடிய எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. எங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படவே இல்லையே, உங்களுடைய கண்களுக்கு மட்டும் எப்படி தட்டுப்படுது, இதை பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, பாவமாக இருக்குது. இந்த காரியத்தை வந்து நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் உங்கள் இருவருடைய உயிர் போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் வேறு வழியே இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து நான் செய்யறதுக்காக முயற்சி எடுக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு தவறான ஒரு மாதிரிவாதி கிட்ட இந்த மண்டை ஓட்டை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துறாதீங்க. அப்படி கொடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆன்மாவுடைய பாவம் வந்து நம்மளை தான் போய் சேரும். இருந்தாலுமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த மண்டையோட உங்கள் கையிலேயே நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க கொடுத்துருக்காரு. அதன் பிறகு அந்த கணவன் மனைவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பண்றது வந்து ஒரு தவறான காரியம்ன்றது தெரியும், இருந்தாலுமே எங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல, அந்த மாந்திரிகவாதி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இதான் ஒரு வழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி எந்த ஒரு கெட்ட செயலையே அவர் செய்வார் அப்படின்றது மாதிரி எங்களுக்கு தோணலை, நாங்க நல்ல காரியத்துக்காக தான் கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மண்டவோட வாங்கிக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு வந்து சேர்ந்துக்கிறாங்க. அப்படி கிராமத்துக்கு வந்த பிறகு அந்த துஷ்ட மாந்திரிகவாதி இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு அந்த மண்டவோட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்ததுக்கு பிறகு அந்த மாந்திரிகவாதி கிட்ட இந்த 2 நபர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. இனிமே எங்களுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை
கிடையாதா, இரவு நேரத்தில் அழுகுரல் சத்தமும் அந்த சலங்கை சத்தமும் கேட்டுச்சு இல்லையா, அந்த சத்தம் வந்து இனிமேல் தொடர்ந்து கேட்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் அந்த மண்டவோட கொண்டு வந்துட்டீங்க இல்லையா, இந்த மண்டவோடு என்கிட்ட வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இனிமேல் அந்த துஷ்டாவிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் வராது. அதே மாதிரி நான் தொடர்ந்து 3 நாட்கள் இந்த மண்டையோட வச்சு சமாதியில் போய் பூஜை பண்ணணும், அதாவது மயான பூஜை பண்ணணும். அந்த பூஜை வந்து முழுமையடையும் பொழுது அந்த ஆன்மாக்களால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு இருக்காது, நீங்கள் சந்தோஷமாக தாராளமாக தைரியமாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாந்திரிகவாதி சொல்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த மாந்திரிகவாதி சொல்கிறது வந்து உண்மையான விஷயம் தான், அதனால அந்த ஆன்மாக்களால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தாங்க முழு மனதாக நம்பி இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. ஆனால் இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு தாங்க அமானுஷத்தோட உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திகில் நிகழ்வே அன்றைய இரவே நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய இரவு முடிஞ்சு மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 6 மணி இருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டோட கதவை போட்டு யாரோ அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. யார் இப்படி கதவை போட்டு தட்டுறது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மாரியப்பன் வந்து கதவை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி எதிர்ப்புறத்தில் பார்க்கும்பொழுது இவருக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டு ஊழியர் இருக்கார் இல்லையா, அவர் தாங்க ஓன் அழுதபடி அழுக்கு சட்டை அழுக்கு வேஷ்டியோட நின்றுகிட்டு இருக்கிறாரு. என்னாச்சுங்க, ஏன் இந்த மாதிரி வந்து கந்தரகோலமாக இருக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரமாக அழுதபடியே தான் இருந்திருக்கிறாரு. அவர் ஏதோ சொல்ல வராருங்க, ஆனால் அவரால் சொல்லவே முடியல. நீங்கள் சொல்லுங்க, நடந்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம் அப்படின்னு சொன்னது பிறகு தாங்க அந்த சுடுகாட்டு ஊழியர் முதல் நாள் இரவு நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த சொல்றாருங்க. அப்படியே அந்த சிறுவனுடைய மண்டை ஓட்டை வந்து இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட கொடுத்த மறுநாள் இருக்குங்க. அந்த மறுநாள் தோராயமாக மாலை ஒரு 4 மணி இருக்கும். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வயதான நபர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சுடுகாட்டு ஊழியருக்கு வந்து சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரி தகன மடியில் எரிக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்களுடைய உறவினர்கள் வந்து அவரோட சடலத்தை அந்த தகன மடியில வச்சுட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, தீ பற்ற வச்சுட்டு. அப்படி தீ பற்ற வச்சுட்டு கிளம்பினதுக்கு பிறகு இந்த சுடுகாட்டு ஊழியர் வந்துட்டு ஆல்ரெடி இடுக்கு குச்சி மாதிரி கையில் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தகன மடியில் இருக்கக்கூடிய சடலம் வந்து நெருப்பால வந்து விரைச்சிக்கிட்டு மேலே ஏறி வரும், அதை அடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி தாங்க குச்சி வச்சு அடிச்சபடி நின்றுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் இவருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றக்காக அது பாட்டுக்கு எரியட்டணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மேடையிலேருந்து கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்துருக்கிறாருங்க. அப்படி நடந்துகிட்டே இருக்கும்பொழுது இவருக்கு பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய காலுக்கு கீழே வந்து டம்முன்னு ஏதோ உருண்டு வந்து விழுகிற மாதிரி தெரியுதுங்க. என்னடா அது காலில் ஏதோ தட்டுப்படுது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த வயதான நபர் வந்து எரிஞ்சு போய் கிடக்கிறார் இல்லையா, அவருடைய தலை தாங்க அப்படி வெடிச்சு அவருடைய காலுக்கு கீழே வந்து விழுந்திருக்குது. உடனே அந்த தலையை பார்த்த உடனே பதறி போனதுபடி அந்த கையில் வச்சுக்கக்கூடிய இடுக்கு குச்சியில் வச்சு அந்த தலையை 2 பக்கமாக பிடிச்சி அப்படியே அந்த சடலத்துக்கு கிட்ட வந்து தூக்கி எரிஞ்சிருக்கிறாருங்க. அதன் பிறகு இந்த தலை எப்படி பறந்து வந்துச்சு அப்படின்றத வந்து இவர் பெருசாகவே யோசிக்கல. என்ன காரணம், அங்கே இருக்கக்கூடிய சடலம் வந்து இந்த நெருப்பால பட்டு விரைச்சு தானே எந்திரிச்சுட்டே இருந்திருக்குது, அதை கொஞ்சம் நம்ம நல்லா அடிக்காம முட்டோம் போல, அதனால தான் அப்படி வெடிச்சு நம்ம கிட்ட வந்து விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது மறுபடியும் இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சடலத்தோட கைகளை வந்து டக்குன்னு பறந்து வந்து இவருடைய கழுத்துக்கிட்டே பிடிக்கிற மாதிரி தான் வந்துருக்குது. இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, எப்படி இந்த கைகள் வந்து நம்ம கழுத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாரு. அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எரிமடையில் எரியக்கூடிய சடலம் இருக்கு இல்லையா, அந்த சடலத்துக்கிட்டே ஒரு பெண்மணி தாங்க நிற்கிறாங்க. யார் இந்த பெண்மணி, இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்ற மாதிரி தாங்க உத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த பெண்மணி நிற்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஆப்போசிட்லேயே ஒரு சிறுவனுடைய ஆன்மாவும் நிற்கிதுங்க. இந்த இருவர் வந்து ஆன்மா தான் அப்படின்றது வந்து இந்த சுடுகாட்டு ஊழியருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தத்ரூபமாகவும் தெரிஞ்சிருக்குது. இந்த சிறுவனுடைய மண்டை ஓட்டை தானே நம்ம வந்து அந்த குடும்பத்தினர்கிட்ட கொடுத்தோம், அந்த சிறுவன் நிற்கிறான், அதே மாதிரி பக்கத்திலே ஒரு பெண்மணி நிற்கிது, அந்த பெண்மணி யார் என்னன்றதை உத்து பார்த்துருக்கிறாருங்க. அடுத்த நிமிஷமே அங்கே நிற்கக்கூடிய பெண்மணியோட ஆன்மாவும் சரி, அந்த பையனோட ஆன்மாவும் சரி ஆக்ரோஷத்தோட ஓன்னு அழுத ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுடைய பாவத்தை வந்து நீ வந்து வாங்கிக்காத, என்னுடைய பையனுடைய மண்டை ஓட்டை வந்து நீ எப்படியாவது வாங்கி நீ எங்கே எடுத்தியோ அங்கேயே வச்சிரு, இல்லை அப்படின்னா வந்து உன்னை உயிரோடைய விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க பேசியிருக்காங்க. இதை கேட்ட உடனே சுடுகாட்டு ஊழியர் மிரண்டு போயிட்டாரு. இப்படி 2 ஆன்மாக்களும் நம்மளை தேடி வந்து இப்படி பயமுறுத்திட்டு இருக்குதே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்த விட்டு நழுவலான்னு பார்க்குறாரு. அப்படி டக்குன்னு திரும்பி இந்த ஆப்போசிட்டில் நம்ம ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எதிர்ப்புறத்துலேயே அந்த பெண்மணியோட ஆன்மா அப்படி தத்ரூபமாக இவர் போக விடாமல் வழியை மறைச்சிட்டு நிற்கிதுங்க. மறுபடியும் அந்த எரிமலை கிட்ட பார்க்குறாருங்க, அந்த சிறுவனுடைய ஆன்மா வந்து இவருக்கு முன்னாடியே நிற்கிது. அடுத்த செகண்டே அப்படி கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு அந்த கீழே விழுந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கழிச்சு தாங்க முழிச்சிருப்பாரு. இப்படி முழிக்கும் பொழுது அந்த எரிமலையில் இருக்கக்கூடிய சடலம் வந்து ஓரளவுக்கு வந்து எரிஞ்சிருக்குது. இனிமேல் இந்த இடத்துல நம்ம நிற்க வேணாம், நம்ம கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சடலத்தை அப்படியே போட்டுட்டு இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவருடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது இவருடைய மனைவி கண்டமணிக்கு திட்டாங்க. அந்த மக்கள் வந்து என்னதான் பாவமாக இருந்தாலுமே இந்த சிறுவனுடைய ஆன்மா வந்து பாவம் கிடையாதா, அந்த சிறுவனுடைய அம்மாவுடைய ஆன்மா பாவம் கிடையாதா, அந்த பையனுடைய மண்டை ஓட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து உனக்கு எப்படி தோணுச்சு, ஒழுங்கு மரியாதையாக அந்த மண்டை ஓட வாங்கி நீ எங்கே எடுத்தியோ அங்கேயே புதைச்சு வச்சிரு, இல்லை அப்படின்னா நம்ம 2 பேர் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தையோட உயிருமே போயிருமியா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தாங்க இந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து திருன்னு ஓடி வந்து இந்த கணவன் மனைவியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னது பிறகு இந்த கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கூட மனசே கேட்கல. என்
எங்கனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்ம உடனே மாந்திரிவாதியோட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு மாதிரியாங்க அந்த துஷ்ட மாந்திரிவாதி ஜடாமணி இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போன பிறகு நடந்த விஷயத்தை பூரா அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து சொல்கிறாரு. சொன்ன பிறகு கூட அந்த மாந்திரிவாதி கொஞ்சம் கூட வந்து மனசு இறங்கவே இல்லை. நீ கொடுத்தது தான், நீ கொடுத்ததை வந்து நான் இவனுக்கு எதுக்கு நான் திரும்ப கொடுக்கணும், அதெல்லாம் என்னால் முடியாது. இந்த சுடுகாட்டு ஊழியரை முதல் இந்த இடத்த விட்டு கிளம்பி போக சொல்லு, இவனை யார் இதுக்குள்ளே வர சொன்னது அப்படின்ற மாதிரி தாங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாருங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தால் இந்த கணவன் மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சுடுகாட்டு ஊழியர் சொன்னதை மட்டும் தான் கேட்டீங்க, ஆனால் நேற்றைய இரவு வந்து எங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய பயங்கரம், நீங்கள் எதுவுமே நடக்காது, இந்த ஆன்மாவால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னீங்க, ஆனால் நேற்று இரவு எங்களுக்கு அப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இந்த சுடுகாட்டு ஊழியருமே வந்து மிரண்டு போய் தாங்க பார்க்குறாரு. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்குமே வந்து பயமுறுத்தக்கூடிய நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தாங்க நடந்தது அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டே ஓட்ட அந்த சுடுகாட்டு ஊழியர்கிட்ட வாங்கிக்கிட்டு இந்த மாந்திரிவாதி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க இல்லையா, அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய வீட்டோட கதவுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து டொக்குன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்குது. யாரோ ஒருத்தவங்க வந்து தட்டுற மாதிரி கேட்குது, ஒருவேளை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மாரியப்பன் பக்கத்தில் போய் கதவை திறந்துருக்கிறாரு. அப்படி கதவை திறந்த அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குலைய நடுங்கி இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 14 வயசில் இருக்கக்கூடிய இந்த பெண்மணி வந்து இறந்து போனாங்க இல்லையா, பாமா அப்படின்ற பெண்மணி, அந்த பெண்மணி தாங்க எதிர்ப்புறத்தில் நிற்கிறாங்க. இந்த பெண்மணி நம்ம வீட்டுக்கு முன்னாடி தத்ரூபமாக நிற்கிறாளே, அந்த மாந்திரியவாதி இந்த பெண்மணியோட ஆவியனால எந்த ஒரு பிரச்சனையும் வரான்னு சொன்னாரு, அதனால தான் நம்ம நம்பி வந்தோம், அப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துட்டு இருக்கிறாரு. இதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது உங்களுடைய மனைவி வந்து என்னாச்சுங்க, ஏன் அப்படியே நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றுமில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாருங்க. அடுத்த செகண்ட் இந்த பெண்மணியோட முடியை பிடிச்சி யாரோ விறுன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. சடார்னு திரும்பி பார்க்குறாருங்க. இவருக்கு மறுபடியும் ஈரக்குலைய நடுங்கி போயிருக்குங்க. இவருடைய வாழ்க்கையிலே கற்பனை பண்ண முடியாத காட்சி இவருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு சிறுவன் இருந்தார் இல்லையா, சிவானந்தம் இறந்து போன அந்த 8 வயசு பையன், அந்த பையனோட ஆன்மா தூரத்தில் நின்றபடி இவங்களை வந்து முறைச்சபடி பார்த்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய அம்மாவுடைய ஆன்மா வந்து இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த தங்கமணி, அவங்களுடைய தலைமுடியை வந்து குண்டையோடு பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்குங்க. இதை பார்த்துட்டாங்க இவருக்கு அதிகலங்கி போயிட்டாரு. என்னுடைய பொண்டாட்டியை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவருடைய காலை வாரி பிடிச்சி இந்த வீட்டை தாண்டி அந்த கிணத்துக்கிட்டே இழுத்துட்டு போயிருக்குதுங்க. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா இந்த கிணத்துக்குள்ளே விழுந்து அவர் வந்து இறந்தே போயிருப்பார் போலங்க, அந்த அளவுக்கு தாங்க விறுவிறுன்னு பிடிச்சி இழுத்து போயிருக்குது. எங்களை மன்னிச்சிரு, அந்த மண்டே ஓட்ட நாங்கள் எப்படியாவது வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே டக்குன்னு டிசப்பியர் ஆகிடுதுங்க. நேற்றைய இரவு இப்படி தான் நடந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் எங்களோட உயிரை போயிடும், தயவு செஞ்சு அந்த மண்டை ஓட்டை வந்து நாங்கள் எங்கே எடுத்தோமோ அங்கேயே பொசிட்டு வந்துடுறோம், எங்கிட்ட கொடுத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த மாந்திரிவாதி கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்ட அந்த மாந்திரிவாதி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுடுகாட்டு ஊழியரை பார்த்துட்டு நீ வெளியே கிளம்பி போடா, நான் இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக பேசிக்கிறாரு. அதை கேட்டுமே அந்த சுடுகாட்டு ஊழியர் நகர மாதிரி தெரியல. உடனே அவர் வந்து என்ன மைவித்த மாதிரியும் செஞ்சாருன்னு தெரியலங்க, இந்த சுடுகாட்டு ஊழியருடைய கை வந்து ஒரு பக்கமாக வந்து கிராஸாக இழுத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுக்குதுங்க. அடுத்த நிமிஷமே தமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பயத்தோட அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து வெளியவே ஓடிட்டாருங்க. அப்படி ஓடுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிவாதியை பார்த்துட்டு ஒரு சாபம் ஓடுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, அதே சுடுகாட்டில் வந்து அந்த சடலத்துக்கு மேலே வந்து நீ செத்து போய் கிடப்ப, இது கண்டிப்பாக நடந்தே தீரும், என்னுடைய வாக்கு வந்து மாறாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து சிவன் வாக்கு மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. இதை கேட்டு கூட அந்த மாந்திரிவாதி கொஞ்சம் கூட அசரவே கிடையாது. அதே மாதிரி இந்த கணவன் மனைவியை பார்த்துட்டு உங்களுக்காக தான் இவ்வளோ வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நீங்க என்னையவே எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு 2 கருப்பு கயிறை வந்து கொடுக்குறாருங்க. இந்த 2 கருப்பு கயிறுமே உங்களோட கையில கட்டிக்கோங்க, அந்த ஆன்மாக்களே உங்களோட கண்களுக்கு தட்டுப்பட்டாலுமே பக்கத்தில் நெருங்க முடியாது, இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் பூஜை பாக்கி இருக்குது, அந்த பூஜையை மட்டும் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த ஆன்மாவால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாளை இரவு தான் அது 3ஆம் நாள் பூஜை, நீங்க தைரியமா கிளம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு மாதிரி தாங்க அந்த மாந்திரிவாதியான ஜடாமணி சொல்றாருங்க. உடனே இந்த கணவன் மனைவிக்கு வேற வழியே இல்லாம அந்த மாந்திரிவாதி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து அன்றைய பொழுதுபுறமே பயத்தால தாங்க நடுங்கிட்டே இருந்திருக்காங்க. அன்றைய இரவு நடுநிசி நேரம் தோராயமாக இந்த நேரம் தெரியலங்க ஒரு 1 மணி இருந்திருக்கும். இவங்களுடைய வீட்டோட கதவை வந்து திறந்தபடி தாங்க இந்த இருவரும் வந்து படுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி படுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது இவங்களுடைய வீட்டுக்கு வெளியே கிணறு இருக்கு இல்லையா, அந்த கிணறு கிட்ட வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் அலம்புற மாதிரி சத்தம் கேட்குது. மறுபடியும் அது வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் மிரண்டு போய் அந்த கிணத்துக்கிட்ட போய் எட்டி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது மறுபடியும் உங்களுக்கு அதே காட்சி தாங்க, அந்த கரிய உருவம் தாங்க தட்டுப்பட்டுருக்குது. அந்த பாமான்ற பெண்மணி வந்து இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண்மணியோட ஆன்மா தாங்க அந்த கிணத்துக்குள்ள விழுந்தபடி கிடக்குதுங்க. மாமா என்னை காப்பாத்துங்க, நான் தெரியாம விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சபடி கேட்டுட்டு இருக்குது. இந்த ஆன்மா வந்து நம்மளை வந்து சிரிச்சபடி பேசிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் எதிர்ப்புறத்திலேயே ஒரு 100 மீட்டர் தள்ளி இவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறக்க முடியாத காட்சி தாங்க. அப்படி தத்ரூபமாக கருன்னு ஒரு கரிய உருவம் தாங்க நின்றுகிட்டு இருக்குது. அந்த கரிய உருவத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுங்க, அந்த சிவானந்தம்ன்ற அந்த சின்ன பையன் 8 வயசு பையன் இறந்து பண்ணி ஆன்மாவா இருக்கார் இல்லையா, அதே பையனுடைய ஆன்மா தாங்க தத்ரூபமாக தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே இந்த கணவன் மனைவிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அதே சமயத்தில் அந்த சிவானந்தத்தோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த பெண்மணியோட ஆவியும் மறுபடியும் இவங்க வீட்டுக்கிட்டே நிற்கிது.
தயவு செஞ்சு என்னுடைய பையனுடைய மண்டை ஓட்டை நீங்கள் எப்படியாவது திரும்ப வாங்கி வச்சிருங்க, இல்லை அப்படின்னா வந்து நாங்கள் வந்து மோட்சமே அடையாமல் இதே இடத்துலயே நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். நீங்கள் எங்களையுமே மதிச்சு எங்களுக்காக இந்த உதவியை வந்து செய்யுங்க. இந்த பாமான்ற பெண்மணியோட ஆவியினால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த கிணத்துக்குள்ளேயுமே இருந்துட்டு ஒரு அமானுஷமான சத்தமும் கேட்டிருக்குது. மாமா, அத்தை, நான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், அவங்களுடைய பையனோடைய அந்த மண்டை ஓட்டை வந்து வாங்கி எப்படியாவது அவங்க சடலத்திலே வச்சிருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்த அந்த மாரியப்பனோட மனைவி தங்கமணிக்கு கொஞ்சம் கூட மனசு கேட்கல. நமக்கு இத்தனை வருஷமா வந்து குழந்தையே இல்லை, இப்படி குழந்தையாக இருக்கக்கூடிய ஆன்மா வந்து நம்ம வந்து கொஞ்சம் பரிதவிக்க விடுறோமே, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இந்த பெண்மணி கையில் வச்சிருக்காங்களே அந்த கருப்பு கயிறு, அந்த கயிறை வந்து அத்து தூக்கி எறிகிறாங்க. அப்படி அத்து எறிஞ்ச அடுத்த செகண்டே அந்த சிறுவனுடைய அம்மாவுடைய ஆன்மா வந்து இந்த பெண்மணி வந்து ஆக்குபை பண்ணியிருக்குதுங்க. உடனே ஆக்ரோஷத்தோட, உன் பொண்டாட்டியோட உடம்புல தான்டா நான் இருக்கேன், அவள் உயிரையே நான் எடுத்துருவேன், உனக்கு நான் நல்லது செய்யணும் தான் நினைக்கிறேன், என்னுடைய பையனுடைய மண்டை ஓட்டை வந்து நீ எடுத்து எந்த இடத்துல எடுக்கியோ அதே இடத்துல வச்சிரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்டுமே மாரியப்பனோட மனசுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை. அந்த மாந்திரியவாதி நல்லா அடிச்சு சொன்னாரு. ஆனா இந்த ஆன்மாக்கள் வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துதே, அந்த கருப்பு கயிறு எடுத்து மறுபடியும் அவளோட கயிறுல கட்டிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு அந்த கருப்பு கயிறை தேடி எடுத்து அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா தங்கமணி, அவங்களுடைய கையிலேயே வந்து கட்டி விட்டுருக்காங்க. கட்டின உடனே அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா எல்லாமே வந்து கீச்சன் சத்தம் போட்டுட்டு திடீர்னு டிசப்பியர் ஆகிக்குதுங்க. அந்த மாந்திரியவாதி சொன்ன மாதிரி இவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா போயிடுச்சு, இனி நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் வந்து அன்றைய இரவு முழுக்க கழிச்சிருக்காங்க. மறுநாள் காலையில் எப்பயும் போல விடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் தாங்க ஜாமான் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போகும்போது தாங்க ஒரு விஷயத்தை வந்து இவங்களுடைய காதுகளுக்கு செய்திகளாக தேடி வருது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் 2 கிராமம் தள்ளி ஒரு சுடுகாட்டு ஊழியர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா ஒரு சுடுகாட்டில், அதே சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் வந்து மர்மமான முறையில் வந்து தூக்கு போட்டு மாண்டு போயிட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க செய்தி தேடி வருது. இதை கேட்ட உடனே பயத்தோட பதட்டத்தோட இவங்களுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி கிட்ட தேடி வந்து விஷயத்த சொல்லிக்கிறாங்க. உடனே அவங்களுடைய மனைவியுமே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அந்த ஆன்மாக்கள் வந்து அவரே வந்து போட்டு தள்ளிச்சு, இப்படி உதவி பண்ண அந்த சுடுகாட்டு ஊழியருக்கே இந்த நிலைமை அப்படின்னா இந்த கயிறை நம்பி நம்ம இன்னும் எத்தனை நாள் இருக்கிறது? அந்த மாதிரிவாதி உண்மையிலேயே நல்ல மனிதர் மாதிரி தெரியல. அப்படி நல்ல மனிதராக இருந்தார் அப்படின்னா வந்து அந்த ஆன்மாவை ஏற்கனவே வந்து அடக்கி வச்சிருப்பாரு. அதே மாதிரி முதல் நாள் இரவு வந்து அந்த பாமான்ற பெண்மணியோட ஆன்மாவுமே சொல்லுச்சு, நான் உங்களுக்கு எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், அந்த பையனுடைய மண்டை ஓட்ட அந்த சடலத்து மேலே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அன்றைய பொழுதுபுறம் குழப்பத்தோடு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தோராயமாக அன்றைய இரவு ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே யாரோ ஒரு 3 பேர் வந்து ஓன் அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இவங்க வந்து மறுபடியும் அந்த ஆன்மாக்கள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோட பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அங்கே நிற்கக்கூடிய எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த 3 ஆன்மாக்களும் வந்து அப்படியே தத்துவமாக தெரியுது. என்னுடைய பையனுடைய மண்டையோட வந்து எடுத்து என்னுடைய பையனுடைய சடலத்து மேலேயே வச்சிரு, நீ அந்த உதவியை வந்து செஞ்சாகணும், செஞ்சு அப்படின்னா உன்னை வாழ்நாள் வரைக்கும் மறக்க மாட்டேன், உனக்கு துணையாவே நான் ஒரு புனிதாத்மாவாக நிற்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்குதுங்க இந்த சிவானந்த பையனுடைய அம்மாவுடைய ஆன்மா. இதை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி இருவருக்குமே வந்து என்ன பண்ணுன்னு தெரியல. அதே சமயத்தில் அந்த பாமான்ற பெண்மணியுமே அழுதபடி பேசிட்டு இருக்குது. இவங்களுக்கு உதவி பண்ணுங்க மாமா, இவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அழுதபடி சொல்லியிருக்குது. இதை கேட்டுட்டு இந்த 2 பேருக்குமே மனசே தாங்க முடியாமல் அவங்க கையில் இருக்கக்கூடிய கயிறை வந்து ஓங்கி அப்படி டக்குன்னு அறுத்து தூக்கி எரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த செகண்டே எதிர்ப்புத்தில் நிற்கக்கூடிய அந்த கறி உருவங்களா இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இந்த மாரியப்பன்றவர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், நான் செஞ்ச தப்பை எல்லாமே வந்து உணர்ந்துட்டேன், ஆனால் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது தெரியல, அந்த பூஜையை நான் எப்படி நிப்பாட்டணுன்றது தெரியல, அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அந்த சிவானந்தம்ன்ற 8 வயசு பையனுடைய ஆன்மாவுடைய அம்மாவுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அது வந்து விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. நீ ஒன்றும் பண்ண வேணாம், அதே சுடுகாட்டுக்கு போ, என்னுடைய பையனுடைய சடலத்தை தோண்டி தானே இங்கே வந்து அவருடைய மண்டை ஓட்டை எடுத்தீங்க, அதே சமாதிக்கு மேலே தான் அந்த ஜடாமுனி அப்படின்ற மாந்திரிகவாதி வந்து மயான பூஜை பண்ணிட்டு இருக்கான், அந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து எதுவுமே தடுக்க வேணாம், ஆனால் என்னுடைய பையனுடைய மண்டையோடு உங்களுடைய கண்களுக்கு எப்போ தட்டுப்படுதோ பக்கத்தில் ஏதாவது கல் இருந்தால் ஓங்கி அடித்து உடச்சி செதற விட்டுருங்க, அப்படி செதற விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து காப்பாற்றிட்டீங்கன்னு அர்த்தம், நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், அதே மாதிரி மாந்திரிகவாதியும் ஒளிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக சொல்லியிருக்குதுங்க. இதை கேட்ட உடனே இந்த மாரியப்பன் என்ன நினைச்சான்னு தெரியல. உடனே உங்களுடைய மனைவி தங்கமணியை பார்த்து நீ பத்திரமா வீட்டை கூட்டிகிட்டு இவளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொடுத்துறாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி தாங்க பயம் இருந்தாலுமே வந்துட்டு தன்னுடைய மனைவியை காப்பாற்றணும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்ற மாதிரி உணர்ந்து அந்த சுடுகாட்டுக்கே ஓட ஆரம்பிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட சுடுகாட்டுக்கு ஓடி இவர் வந்து அந்த கிராமத்தை சேரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா தோராயமாக நடுநிசி ஒரு 12 மணி இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் அந்த காலகட்டத்தில் பஸ் வசதியெல்லாம் கிடையாதுங்க, அதனால ஓடியே தாங்க அந்த சுடுகாட்டுக்கே போயிருக்கிறாரு. அப்படி இந்த சுடுகாட்டுக்கு போய் பார்க்குறாருங்க, அந்த ஆன்மாக்கள் சொன்னது வந்து அப்படியே 100% உண்மைதாங்க. அந்த மாந்திரியவாதி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவானந்தன்ற அந்த பையன் வந்து இறந்து போனார் இல்லையா, அவருடைய சடலம் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சமாதிக்கு மேலே தாங்க பூஜை பண்ணுற மாதிரி தாங்க ஏகப்பட்ட பொருட்களை வச்சுக்கிட்டு
ரிச்சுவல் ஸ்டடி மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்த உடனே மாரியப்பன் வந்து மனசு கேட்காம அந்த மாந்திரவாதி கிட்டே நெருங்கி போயிட்டாரு. நீங்க பண்றது மிகப்பெரிய தவறு, அந்த மண்டை ஓட்ட கொடுத்துருங்க, அந்த ஆன்மாக்கள் ரொம்ப பாவம், அந்த பையனுடைய ஆன்மாவும் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்ச ஆரம்பிச்சுக்கிறாரு. நான் உன்னை எப்பயோ போக சொல்லிட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கருப்பு கையில கொடுத்தேன், அதையுமே நீ வந்து அடுத்து தூக்கி எறிஞ்சிட்டியா, உனக்கு என்ன பிரச்சனை, நீ வந்து கிளம்பி போ, இல்லை அப்படின்னா வந்து உன் குடும்பத்தையும் நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா பேசிக்கிறாரு. நம்ம எவ்வளவு சொல்லி இந்த மாந்திரியவாதி கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டாரே அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு கோபத்தோட உச்சத்துக்கே போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய மனசை கல்லாக்கிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கல் எடுத்து அந்த மண்டை ஓட்டுக்கலையா, அந்த மண்டை ஓட்டு மேலேயே அந்த கல்லை தூக்கி ஓங்கி அடிக்கிறாருங்க. அடிச்சு அடுத்த நிமிஷம் அந்த மண்டை ஓடு வந்து அப்படியே செதறி இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த மாந்திரியவாதிக்கு ஈரக்குறையும் நடுங்கி போச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கிற, என்னுடைய பூஜையவே கெடுத்துட்டியடா, அந்த ஆன்மா யாரையும் சும்மா விடாது அப்படின்ற மாதிரி தாங்க கத்திட்டு இருந்திருக்காரு. அடுத்த நிமிஷமே அந்த சுடுகாட்டு முழுக்க வந்து அப்படியே வந்து ஒரு சேர வந்து புயல் காத்து மாதிரி வீசிருக்குதுங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது, நின்றோம் அப்படின்னா வந்து நம்ம உசுரே போயிடும் அப்படின்ற மாதிரி தாங்க தப்பிச்சோம் முளைச்சோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஓடிட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்துல அந்த பெண்மணியோட ஆன்மாவும் சரி, அந்த சிவானந்தம்ன்ற அந்த சின்ன பையனுடைய ஆன்மாவும் சரி, தத்ரூபமாக இவருடைய கண்களுக்கு தட்டுப்பட்டு இருக்குதுங்க. அந்த ஆன்மா கிட்ட இந்த மாதிரிவாதி நல்லா மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இவருடைய வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு உங்களுடைய மனைவி கிட்ட வேற எதுவும் பிரச்சனை வந்துச்சா, அந்த ஆன்மாக்கள் எதுவும் பயமுறுத்துச்சா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கேட்கும்பொழுது அந்த ஆன்மாக்கள் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு, எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க, நீங்க நினைச்சதை செஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி தங்கமணி கேட்கறாங்க. நல்லபடியாக நான் அந்த மண்டை ஓட்டை வந்து உடச்சு செதற விட்டுட்டேன், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் அந்த ஆன்மாக்களால் மறுபடியும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பு இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக நினச்சிக்கிட்டு வருத்தத்தோட விடிய விடிய தூங்காமல் தாங்க இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுடைய கிராமத்திலே எல்லாருமே வந்து ஒரு சேர ஒரே விஷயத்தை தாங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 கிராமம் தள்ளி ஒரு சுடுகாட்டு ஊழியர் வந்து மர்மமான முறையில் வந்து தூக்கப்பட்டு மாண்டு போனார் இல்லையா, அதே சுடுகாட்டில் வந்து ஒரு துஷ்ட மாந்திரியவாதி வந்து ஒரு காணாப்பணமாக வந்துட்டு கண்டமணிக்க குதிரை போட்ட மாதிரி தாங்க இறந்தபடி கடந்திருக்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த மாரியப்பன் மட்டும் இவங்களுடைய மனைவி தங்கமணி வந்து மிரண்டு போயிருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரி அந்த ஆன்மாக்கள் வந்து அவருடைய உயிரை வந்து எடுத்துருச்சு போல, நம்மளை எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து பயத்தோடய இருந்திருக்காங்க. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த ஆன்மாக்கள் வந்து சத்தியவாக்கு கொடுத்துச்சு இல்லையா, அதே மாதிரி அந்த பாமான்ற பெண்மணியோட ஆன்மாவும் சத்தியவாக்கு கொடுத்துச்சு, இனிமேல் உங்களுக்கு நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க அந்த 3 ஆன்மாக்கள் இவங்களுடைய கண்களுக்கு தட்டுப்படுறதோ அல்லது அழுகுறல் சத்தம் கேட்கறதோ இல்லை வேற எதுவும் அச்சுறுத்தலோ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமும் நடக்காம தாங்க இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 1970ஆம் காலகட்டத்தில் என்னுடைய கிராமத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட ஒரு திகில் வரலாறு தான் ப்ரோ இது, இதை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தில் உபயோகப்படுத்திய பெயர்கள் எல்லாமே வந்துட்டு நானா கற்பனையாக சொன்னதாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உண்மையான பெயர்களை சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்றக்காக தாங்க மாற்றம் பண்ணி சொல்லியிருக்கிறேங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய நரேஷ் கோர் நன்றி சொல்லிக்கிறாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.